வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 17ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் பதற்ற நிலையானது இலங்கையும் பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக எரிசக்தி சார்ந்த விடயங்களாகட்டும், இல்லாட்டி அத்தியாவசிய பொருட்களுக்கான விடயங்களாகட்டும், எல்லா விதத்திலையும் பாரிய அளவிலான நெருக்கடிகளை இலங்கையும் தொடர்ச்சியாகவே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் புதிய அரசாங்கத்தினூடாக ஆட்சி மாற்றம் இடம்பெற்று சென்று கொண்டிருக்கின்ற போது, ஓரளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது, மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்கள் இலங்கையில் மேலும் பொருளாதார ரீதியிலாக பின்னோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் பார்க்கிற போது மிக முக்கியமாக இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பாக, அதாவது இலங்கையினுடைய நிலைப்பாடு தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுமா, இல்லாட்டி எரிபொருள் தொடர்ச்சியாகவே கிடைக்குமா என்ற ரீதியில் பல கேள்விகள் எழுகின்றது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஹார்முஸ் நீர்நிலை பகுதியின் ஊடாக கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் இல்லாட்டி இந்த எரிபொருள் தாங்கிகள் எல்லாம் போவதற்கான தடை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இலங்கையும் இந்த நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் மக்களுக்கும் இது தொடர்பான ஒரு கேள்விகள் எடுக்கிறது. தொடர்ச்சியாகவே எரிபொருள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்குமா, இல்லாட்டி இலங்கையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும், ஒரு மாதத்திற்கான எரிபொருள் தான் கிடைக்கிறது இருக்குது, கையிருப்பில் இருக்கிறது என்ற ரீதியிலையும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இல்லை, தொடர்ச்சியாகவே எரிபொருள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் ஹார்முஸ் நீர்நிலை வழியாக செல்கின்ற வேளையில் தான் அது சாத்தியப்படும் என்ற ரீதியிலையும் கருத்துக்கள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கிறது. இதே நேரத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்க்கிற போது, இந்த நாட்டில் நிலவக்கூடிய இந்த எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மின்சாரம் தடைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எரிசக்தி அமைச்சராக இருக்கக்கூடிய குமார ஜெயக்கொடி இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இவர் எதிர்வரும் காலங்களில் மின்சாரத்திற்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட, இல்லாட்டி எரிபொருள் இப்படியாகவே இந்த மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாகவே இடம்பெறுகிற போது எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தற்போது வரை எந்த ஒரு விடயமும் அப்படியான ஒரு விடயமாக இருக்கவில்லைன்னு சொல்லித்தான் அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது. எரிபொருள் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மின்சாரம் தொடர்ச்சியாகவே வழங்கப்படுகிறது. எனவே மின்வெட்டும் எதுவும் செய்யப்படாது என்றுதான் அவர் சொல்லி இருக்கின்றார். என்றாலும் எதிர்காலத்தில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இன்றைய நிலையில் கட்டளை 27/2 எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அதாவது நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்ற ரீதியில் அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதுதான் அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எரிபொருள் பற்றாக்குறை இருக்கிறது, ஆனால் 1 மணி நேரம் கூட மின்வெட்டு இடம்பெறவில்லை. எனவே நாங்கள் நிலைமையை நிர்வகித்து கொண்டு வருகின்றோம் என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருந்தது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இலங்கையில் புதன்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட இருப்பதாக அண்மைய நாட்களில் செய்திகள், நேற்றைய தினமெல்லாம் செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனால் அதே போன்றுதான் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட இருக்கிறது. ஆனாலும் சில சமூக வலைத்தள பதிவுகளில் பார்க்கிற போது ஏன் வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கக்கூடாது, தொடர்ச்சியாகவே இந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்குவதன் ஊடாக தூர இடங்களில் இருந்து வரக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை பயக்கக்கூடிய விடயமாக மாறும், அவர்கள் 3 நாளே பிரயோசனமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ரீதியில் சிலருடைய கருத்து பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் நகைச்சுவையாகவும் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அரசாங்க அதிகாரிகளுக்கு தான் இந்த புதன்கிழமைகளில் விடுமுறை கொடுக்கப்படுகிறதா, தனியார் ஊழியர்களுக்கும் இவ்வாறான நெருக்கடிகளை தானே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் எரிபொருள்னால அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற ரீதியில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விகளின் அடிப்படையில் அரசாங்கமும் சில தீர்மானங்களை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அமைச்சராக இருக்கக்கூடிய நளின் ஜெயதீச சில விடயங்களை இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தாங்கள் தனியார் நிறுவனத்திடமும் சில விடயங்களை சொல்லி இருப்பதாகவும், அதில் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கக்கூடிய விடயங்களில் தான் இந்த விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த தனியார் நிறுவனங்களுக்கு சில தனியார் நிறுவனங்கள் பதிலளிக்கவில்லை, ஆனால் அவர்கள் பதிலளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்குமான விடுமுறை வழங்கப்படும் என்ற ரீதியில் தான்
நளின் ஜெயதீசனுடைய கருத்து அமைய பெற்றிருந்தது. இதே நேரத்தில் இந்த எரிபொருள் நிரப்பு விடயம் தொடர்பாக பார்க்கிற போது கியூஆர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த கியூஆர் முறையிலையும் சில சர்ச்சைகள் எல்லாம் இருந்தது. குறிப்பாக ஒரே வாகனத்தில் இல்லாட்டி ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய 2-3 வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கியூஆர் முறை புதிதாக ஒருவரிடமிருந்து வாகனத்தை பெற்று இன்னொருவர் வாங்குகிற போது அவர்களுக்குமான சிக்கல்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்படியான சில சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தொழில்நுட்ப ரீதியிலான கோளாறுகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இதன் அடிப்படையில் 5.1 மில்லியன் மக்கள் அதிகமாக வாகனங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய இரங்க வீரரத்ன தெரிவித்திருக்கின்றார். இவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக 95% தொழில்நுட்ப சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலை 9 மணி நிலவரப்படி 9 மணிக்கு முற்பட்ட பதிவுகளை பார்க்கிற போது 4,39,997 பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. புதிதாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது சுமார் 5,94,566 பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்திலையும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லித்தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த கியூஆர் முறை தொடர்பான சிக்கல் இருக்கிற நேரத்தில் ஒரு தேசிய அடையாள அட்டை எண்ணை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு வாகனத்தை மட்டும்தான் பதிவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருடைய ஆலோசகர் தான் இந்த விடயத்தை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதுதான் இவ்வாறு அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு அடையாள அட்டை எண் மற்றும் தொலைபேசி எண்ணுக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அடையாள அட்டை தொலைபேசி எண் என்றாலும் ஒரு 2 முடி இருக்கும். ஆனால் அடையாள அட்டை என்கின்ற போது அது ஒன்று தான் இருக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு வாகனத்துக்கு தான் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். சிலரிடம் 3 வாகனங்கள் இருந்தாலும் பதிவு செய்ய முடியாது. இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட போது பலர் வாகனங்களை மாற்றியுள்ளமை தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணங்களால் தான் அவர்கள் வாகனங்களை பதிவு செய்ய முடியவில்லை என்று சொல்லியும் இந்த சமயத்தில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் இந்த கியூஆர் முறையை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருந்தால் பிஆர்என் எனப்படுகின்ற ஒரு தனிப்பிரிவு அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு தனிநபர் 2 அல்லது 3 வாகனங்களை பயன்படுத்த விரும்ப மாட்டார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். இப்படியாக எரிபொருள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவுகள் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கின்றோம். இதே நேரத்தில் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை இன்றைய தினம் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தார். இந்த ஊடக சந்திப்பின் போது சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது நாங்கள் எரிபொருளுக்காக நீண்ட ஒரு கால டெண்டரை எடுத்திருந்தோம். ஆனால் 2 நீண்ட கால டெண்டர்கள் குறிப்பாக 90,000 மெட்ரிக் டன் கப்பல்களை சரியான நேரத்தில் எங்களால் பெற முடியவில்லை. தனியார் எண்ணெய் விநியோகத்தர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவரை சரியான நேரத்தில் அணுக முடியாது என்று இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை உள்ளது. ஒரு கப்பல் தாமதமானால் இந்த முழு வலையமைப்பையும் பாதிக்கிறது. எனவே நாங்கள் இலக்கு வைத்த எரிபொருள் விநியோகம் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் இதுவரை தூதரக மட்டத்தில் பல தலையீடுகளை செய்துள்ளோம். இரண்டாவது, நாங்கள் பல விரைவான டெண்டர்களை வெளியிட்டுள்ளோம். இன்று நாங்கள் ஒரு டெண்டரை வெளியிட்டோம். மேலும் டீசல், கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய், பெட்ரோல் ஆகியவற்றுக்கு மிகவும் நம்பகமான விநியோகத்தர்களிடமிருந்து டெண்டர்களை பெற்றுள்ளோம். அவர்களுக்கு தேவையான எண்ணெயை இறக்குமதி செய்ய நாங்கள் ஒரு தற்காலிக உரிமத்தை வழங்கியுள்ளோம். மேலும் டாலர்களின் வணிகம் செய்பவர்களை அவர்களுக்கு வணிக உரிமம் வழங்குமாறு கேட்டுள்ளோம். மார்ச் மாதத்திற்கான எரிவாயு தேவை 33,000 இருந்தது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை தடை செய்தால் மார்ச் மாதத்திற்கு 38,000 நாங்கள் ஆர்டர் செய்துள்ளோம். 38,000 மெட்ரிக் டன்கள் பெறப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு எரிவாயு கப்பலுக்கு உத்தரவிட்டுள்ளோம். அது நாளை அல்லது நாளை மறுதினம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை அன்று எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்புவதாக கூறுகின்றோம் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இவைகள் தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.